ஓகே துரைக்கண்ணன் சார், இன்னொன்று நேற்று இதே செங்கோட்டையன் மற்றும் ஓபிஎஸ் இருவரும் ஒரே வாகனத்தில் பசுமண்ணுக்கு செல்வது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியிடம் கேள்வியை எழுப்பிய போது 2021 நான் இந்த துரோகிகளால் தான் அதிமுக வீழ்த்தப்பட்டது, இதனால் பயிர்கள் வளர களைகள் களையப்பட வேண்டும் அதிமுகவில் என்ற ஒரு கருத்தை சொன்னார். இன்று இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறார். இப்போது என்னோட கேள்வி என்னன்னா, டிடிவி தினகரன் கடந்த 2021 தேர்தலில் ஒரு 20 தொகுதிகளில் அவர் ஒரு குறிப்பிடத்தக்க வாக்குகளை வாங்கி அதிமுகவின் தோல்விக்கு அவர் ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறார். எடுத்துக்காட்டாக சங்கரங்கோயில், வாசுதேவநல்லூர் ஆகிய சங்கரங்கோயில் தொகுதிகளெல்லாம் அதிமுக தான் பல ஆண்டுகளாக அங்கு சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள். அந்த 96 பர்கூரில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா தோல்வியை தெளிவியது போல கூட அந்த 4 எம்எல்ஏக்களில் ஒருவர் சங்கரங்கோயில் எம்எல்ஏ. இதே போல திருவாடனை, காரைக்குடி, மன்னார்குடி உள்ளிட்ட பல தொகுதிகளில் ஒரு 40,000 வாக்குகளுக்கு மேலாக அதிகமாக வாங்கியிருக்கிறார். சென்னையை பொறுத்தவரை கூட இந்த தியாகராய நகர் தொகுதியில் ஒரு 197 வாக்குகள் வித்தியாசத்தில், குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அதிமுக வேட்பாளர் தோற்றார். ஆனால் அங்கு அமமுக வேட்பாளர் ஒரு 1000 நெருங்கி வாக்குகளை வாங்கியிருக்கிறார். இந்த வாக்குகள் 2026 தேர்தலிலும் அதே வாக்குகளை அமமுகவால் பெற முடியுமா, பெற முடியாதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி துரோகிகளால் 2021 தேர்தலில் வீழ்த்தப்பட்டேன், அதிமுக ஆட்சிக்கு வர முடியவில்லை என்று சொல்வது அபத்தமான குற்றச்சாட்டு. 2021 தேர்தலில் அமித்ஷா திரு ஓபிஎஸ் அவர்களையும் திரு இபிஎஸ் அவர்களையும் அழைத்து சென்னையினுடைய பிரபல நட்சத்திர ஹோட்டல்ல வச்சு எனக்கு 42 தொகுதிகளில் அமமுக அதிமுகவின் வெற்றியை பாதிக்கும் என்று மத்திய உளவுத்துறை தகவல் அனுப்பி இருக்கிறது. எனவே நீங்கள் 25 இடங்கள் பாஜகவுக்கு கொடுங்கள், கூடுதலாக 15 இடங்களை அமமுகவிற்கு கொடுத்து அவர்களை நம் கூட்டணியில் சேர்த்துக் கொள்வோம். அப்படி வந்தால் தென் மாவட்டங்கள்ல, டெல்டா மாவட்டங்கள்ல இருந்து கணிசமான எண்ணிக்கையில் உறுப்பினர்கள் வருவார்கள், நாம் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவோம் அப்படின்னு மிக தெளிவாக அமித்ஷா சொன்னாரு. எடப்பாடி என்ன சொன்னார்? 150 தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வரும் என்று மத்திய மாநில உளவுத்துறை எனக்கு தகவல் கொடுத்திருக்கு. எனவே நான் வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சராகி உங்களிடம் நான் ஆசீர்வாதம் வாங்க வருவேன்னு சொன்னார்ல. அமித்ஷா உன் தலையெழுத்து எப்படியோ போட்டுன்னு விட்டுட்டு போயிட்டாரு. அதுதான் நீங்க குறிப்பிட்ட அந்த பாதிப்பு. அன்றைய தினம் அமமுக இனத்தை காலமெல்லாம் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டவங்க தானே அவங்க. இப்ப அமித்ஷா இந்த டிடிவி தினகரனை அந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்க சந்திப்பதற்கு மறுப்பது ஏன் சார்? ஓபிஎஸ்க்கு அந்த அவர் இதுவரை அப்பாயின்மெண்டே கொடுக்காதனால தான் அவங்க 2 பேரும் வெளியே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவானது தான் வெளிப்படையாக பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அவர் சொன்னாலும் இபிஎஸ் முன்னிறுத்துறார், அதனால் நாங்கள் போகிறோன்னு ஒரு காரணத்தை சொன்னாலும் இபிஎஸ் டிடிவிக்கு இந்த வாக்கு பெரும் சக்தி இருக்கிறது என்று தெரிந்திருந்த பிறகும், ஓபிஎஸ் டிடிவிக்கு அந்த தெரிந்திருந்த பிறகும் அவர்களுக்கான அந்த அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுல, சந்திப்பதில் ஏன் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் கொஞ்சம் அது அசட்டையாக இருந்தார்களா அல்லது அலட்சியமாக இருந்தார்களா? இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இபிஎஸோட நெருக்கடி ஒரு புறம் இருந்தாலும் அவர்களுக்கென்று வாக்கு சதவீதம் இருப்பது நீங்கள் கூறியது போல உளவு பிரிவின் மூலமாக தெரிய வரும். அந்த எலெக்ஷன் சைட் வெப்சைட்டை பார்த்தாலே தெரியுது ஒரு 20 தொகுதியில் அமமுக சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு. இருந்த போதிலும் அவர்களை இப்போ புறக்கணித்து விட்டு அதிமுக அதே கூட்டணியை திரும்ப 2021 கூட்டணியை இவர்கள் வைத்தாலும் 2021 ஓபிஎஸ் உடன் இருந்தார், இப்போ அவரும் இல்லை. வலிமையான பாமக உடன் இருந்தது, இப்போது அவர்களும் இல்லை, பிரிந்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் என்ன அடிப்படையில் இவர்களை புறக்கணிக்குது பாரதிய ஜனதா கட்சி? திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் உண்மையாக இருக்குமே என்றால், நீங்க சொன்ன இந்த திரு ஓபிஎஸ் அவர்கள், திரு டிடி அவர்கள், திரு கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள், திருமதி வி.கே. சசிகலா அவர்கள், இவர்கள் யாரையுமே புறக்கணிக்க கூடாது. அவர்களையும் இணைத்து ஒன்றுபட்ட வலிமை மிக்க அதிமுகவை உருவாக்கி அதன் மூலம் ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைத்து 2026 தேர்தலை எதிர்கொண்டால் மட்டுமே இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக அணியை தோற்கடிக்க முடியும். அது இல்லாத பட்சத்தில் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதை தவிர்க்க முடியாது என்றுதான் திரு ஓபிஎஸ் பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில இப்படி கருத்து இருக்கிறது என்பதை தான் பதிவு சொன்னார். அதை கூட திமுகவுக்கு ஆதரவா சொல்லிட்டாரு, திமுக அமைச்சர் மீண்டும் திமுக அமைக்கும் சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்றாங்க. கள யதார்த்தம்
தேர்தல் கள யதார்த்தம், மக்களின் மனப்போக்கு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிறவர்கள், பாரதிய ஜனதா கட்சியிலே பயணிக்கிறவர்கள், அந்த பாஜகவினுடைய தேசிய தலைமை, இங்கே இருக்கிற மாநிலத்தில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள், வரும் 2026 தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று விரும்புகிற பாஜக நிர்வாகிகள் எல்லோருமே ஒன்றுபட்ட வலிமை மிக்க அதிமுகவோடு நாம் கூட்டணி வைத்தால் மட்டுமே எங்களால் வெற்றி பெற முடியும் என்கிறார்கள். ஆனால் நீங்க குறிப்பிட்டது மாதிரி பாஜகவே திரு ஓபிஎஸ் அவர்களையும் திரு டிடிவி அவர்களையும் புறக்கணித்த ஒரு போக்கு இடைக்காலத்தில் இருந்தது, மாற்று கருத்தே இல்ல. அதனாலதான் திரு டிடிவி அவர்களும் விலகி வந்தார், திரு ஓபிஎஸ் அவர்களும் அதிலிருந்து விலகி வந்தார். இதுல என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சியோடு என்டிஏ, பாஜக தலைமையிலான என்டிஏவோடு கூட்டணி என்று டெல்லியில போய் அமித்ஷாட்ட ஒப்பந்தம் போட்டு வந்தார்ல, அப்போ இங்க தமிழகத்துல நயினார் நாகேந்திரன் கொண்டு வந்தா தென் மாவட்டங்கள்ல முக்குலத்தோருடைய ஓட்டுகளை ஒட்டுமொத்தமாக இழுத்துறோம் என்று தவறான ஒரு புரிதலை பாஜக தலைமைக்கு திரு எடப்பாடி உருவாக்கியதன் விளைவாக நயினார் நாகேந்திரனும் திரு எடப்பாடி பழனிசாமியும் இணைந்து இவர்களை புறக்கணிப்பதற்கான ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. நான் கருதுறேன், என்னுடைய கருத்து கண்ணன்.